சோ மக்களே 10 நாள்ல உங்க சொட்ட தலையில நீங்க உங்க பழைய முடிய பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சென்னை ஹேர் ஸ்டுடியோ கேரண்டி. சில பேருக்கு விக்னால செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஸ்கேல்ப்ல. ஸோ டோட்டலா ஒரு 10 days லீவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தாராளமா பண்ணுங்க. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க மினிமம் 30,000 டு மேக்ஸிமம் 50,000 தான். சோ நீங்க சொல்றத பார்த்தா 10 நாள்ல சொட்ட தலையில முடி வளர்ந்துரும் நீங்க கேரண்டிடா சொல்றீங்க. கண்டிப்பா 10 daysல உங்களுக்கு ஹேர் ரீக்ரோ ஆகும். நம்ம வந்து 30,000ல இருந்து 50,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை ஹேர் ஸ்டுடியோ தான் உலகத்திலே அதிக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல நீங்க வாங்கிட்டு இருக்கிறது காரணம். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை பள்ளிக்கரணையில் இருக்க ஹேர் ஸ்டுடியோ. இங்க வந்து ஹேர் ஸ்டுடியோ, இந்த ஹேர் ஸ்டுடியோல வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுமே வெளியே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து 30,000 இருந்து 50,000 பட்ஜெட்லயே பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ், இந்த பிரைஸ்க்கு உங்களால எப்படி கொடுக்க முடியுதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வணக்கம் மக்களே, நம்ம வந்து சென்னை ஹேர் ஸ்டுடியோக்குள்ள இருக்கோம். நம்ம கூட டாக்டர் அபிமன்யு இருக்காரு. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பத்தின என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு வேணுமோ எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், நம்ம வந்து விக் வைக்கிறாங்க நிறைய பேர். ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பயந்துக்கிட்டு விக் வச்சு அதெல்லாம் விக் வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பெட்டரா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் எப்பவுமே நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருமா, அந்த மாதிரி பயம் இருக்கு. நிறைய பேருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் என்னன்னு தெரியுது, பட் அது பண்றதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்பவுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பெட்டர். ஏன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெட்டர் அப்படின்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட். உங்களுக்கு முடி வந்து வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது நிலையா இருந்துகிட்டே இருக்கும். விக்குனா நீங்க கழட்டி கழட்டி மாற்ற மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து சில பேருக்கு விக்னால செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஸ்கேல்ப்ல. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது. ஸோ இதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ மக்களுக்கு என்னன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கிறதா இருக்கட்டும், தலை சீவுறதா இருக்கட்டும், ஹேர் கட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்குங்கிறது அவங்களுக்கான ஃபீல் இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன டாக்டர் சொல்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 10 days உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 days நீங்கள் டைரக்ட் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, டஸ்ட் எதுவும் படக்கூடாது, எக்ஸஸாக ஸ்வெட் எதுவும் ஆகக்கூடாது, ஹேர் வாஷும் பண்ணக்கூடாது. இங்கே நாங்கள் சலைன் ஸ்ப்ரே கொடுப்போம். அந்த ஸ்ப்ரே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 10 daysக்கு யூஸ் பண்ணோம். 10 daysக்கு அப்புறமா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது பெருசாக. 10 daysக்கு அப்புறமா நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 months ஒரு 3 months பீரியட் வரைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைரக்ட் சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளேஷனுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, எத்தனை நாள் ஆகும், அந்த ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஸோ அதோட காஸ்ட் என்ன ஆகும், அதெல்லாம் ஓகே. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இங்கே ஃபாலோ பண்ணுறது வந்து 2 days ப்ரொசீஜர். ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி டோனர் ஏரியாவில் ஹேர் மட்டும் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லோக்கல் ஃபாலிக்கலோட சேர்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் ஃபாலிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேசர் வச்சு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு ஏரியாஸ் எல்லாம் செஷனில். ஓகே. செகண்ட் செஷன் நெக்ஸ்ட் டே நடக்கும். செகண்ட் செஷனில் தான் உங்களுக்கு டென்சிட்டி கொடுக்கும். செகண்ட் செஷனில் உங்களுக்கு டென்சிட்டி கொடுக்கறதுக்கு சப்போஸ் ஃபாலிக்கல் சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு செகண்ட் டே பியர்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 2 செஷன்ஸ். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 8 days பெட் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ டோட்டலாக ஒரு 10 days லீவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் 30,000 டு மேக்ஸிமம் 50,000 தான். அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் 2,000க்கு எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக எடுக்கிற மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு 3 daysக்கு மட்டும் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது ஒரே ஒரு இதுதான், ஜிஎஃப்சி ஆர் பிஆர்பி மட்டும் கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 months to 6 months கம்பல்சரி பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஒரு 1 month ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிற ஹேர் வந்து சஸ்டெயின் ஆகும். டாக்டர், இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியாச்சு, அந்த ப்ராசஸ் நீங்கள் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதான் உங்களுக்கு 10th டேவே வந்து உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோ ஆகிடும். ஸோ அந்த 10th day ஹேர் க்ரோ ஆகிறது நம்ம பின்னாடி இருந்து எடுத்து வச்ச பழைய ஹேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரோ ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்து ஒரு 1 month பீரியடில் உங்களுக்கு அந்த ஹேர்லாம் ஷ்ரெட் ஆகும். அந்த பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு உங்களுக்கு புதுசாக முடி ரீக்ரோ ஆகும். நம்ம வச்ச ஃபாலிகல்ஸ் எல்லாம் உள்ளதான் இருக்கும், உங்களுக்கு ஹேர் மட்டும்தான் ஷ்ரெட் ஆகும். ஸோ ஒரு 1 month கழிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு முடி ஷ்ரெட் ஆகி க்ரோ ஆகும். ஷ்ரெட்டிங் பீரியட்னு சொல்லுவோம். ஒரு 4 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு 60 to 70% ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 4 months to 6 months பீரியட் வரைக்கும் ஆகிடும். உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 1 year பீரியட் வரைக்கும் ஆகிடும்.
உங்களுக்கு இந்த பால்ட் எல்லாம் கவர் ஆகி ஈவனா ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு 4 months to 6 months வரைக்கும் ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா 10 நாள்ல சொட்டதலையில முடி வளர்ந்துரும் நீங்க கேரண்டீடா சொல்றீங்க. கண்டிப்பா 10 daysல உங்களுக்கு ஹேர் ரீக்ரோ ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ டாக்டர், மக்களை பொறுத்த வரைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் வந்தாலே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவாகுங்கிறது மக்களுக்கு ஜென்ரலாகவே இருக்க ஒரு எண்ணம் தான். பட் நம்ம வந்து 30,000லேருந்து 50,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை ஹேர் ஸ்டுடியோ தான் உலகத்திலே அதிக ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் கேஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல நீங்க வாங்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபீல்டில் அரௌண்ட் 7 to 8 இயர்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டார்ட் அப் பண்ண பீரியடில் அரௌண்ட் 1,20,000 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அது ஆக்சுவலாக அது 1 day ப்ரொசீஜர். அது அதே டைமில் மற்ற டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்ஸ்ல எல்லாமே அரௌண்ட் 2 lakhs 3 lakhs வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்போ அந்த டைம்லேயே 1,20,000 தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம 2 days ப்ரொசீஜராக மாற்றிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து கேசஸ் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 5 to 10 கேசஸ் வரைக்குமே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 30,000 to 50,000 வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குது இப்போதைக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணதுனால நிறைய எளிமையான பீப்புள்ஸும் எளிமையான மக்களும் வராங்க கிளினிக்கு. ஸோ நமக்கு கேஸ் லோடு அதிகம் தான் ஆயிருக்கு. ஸோ ஒரு இப்போது பெர் டேக்கு வந்து ஒரு 2 கேசஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து காஸ்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. அரௌண்ட் 2 lakhs or 3 lakhs வரைக்கும் வச்சுருப்பாங்க. நம்ம பெர் டேக்கு 5 to 10 கேசஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக கட்டுப்படியாக. ஸோ மக்களே, 10 நாள்ல உங்க சொட்டத்தலையில நீங்க உங்க பழைய முடியை பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சென்னை ஹேர் ஸ்டுடியோ கேரண்டீட். நீங்க இனிமேல் லட்சமா செலவு பண்ணி எங்கேயுமே போய் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே குவாலிட்டியில 30,000 to 50,000 ரூபாய்க்குள்ள 2 நாள்ல உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி 10 நாள்ல உங்க சொட்டத்தலையில முடி வர வைப்பாங்க. ஸோ எங்களோட பிரான்ச்சஸ் எங்க இருக்குன்னா சென்னை பள்ளிக்கரணையில இருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சியில தில்லை நகர்ல இருக்கு. ஸோ திருச்சி சென்டர் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. நீங்க சுத்தி எங்க இருந்தாலுமே அவங்கள்ட்ட அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். ஸோ அன்டில் தென் அடுத்த வீடியோல நம்ம பாக்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவதீப்.